வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நீ என்னடா சாதிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் என்ன சாதிச்சேங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னோடய வயசு அதுக்கு மேலே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய வயசு வந்து தற்போது பார்த்திங்கன்னா 24 நடந்துட்டு தான் இருக்குது. அந்த 24 வயசில் அப்படி என்ன சாதிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் வந்து டிஎன்டிஇடி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி அரசு பள்ளிகளில் வந்து 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் வந்து பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக நான் தேர்வு ஆகிக்கிட்டேன். இன்னும் அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் வாங்கலை. அப்பாயின்மெண்ட் வாங்கினோடனே தான் நான் வீடியோ போகணுன்னு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஆனால் இந்த வீடியோக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிருந்தேன். ஆனால் என்னால் போட முடியல. இருந்தாலும் நான் ஏன் போடலன்னா அந்த ஆர்டர் வாங்கிட்டு தான் நான் போகணுன்னு இருந்தேன். இதுக்கு மேலே என்னோடய யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அதை நான் ஃபாலோ பண்ணதால தான் என்னால் இப்போ பாஸ் பண்ண முடிஞ்சுது. அதை பாஸ் பண்ண முடிஞ்சால தான் என்னால் யூஜிடிஆர்பி எக்ஸாம் இது கிளியர் பண்ண முடிஞ்சுது. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் இந்த 2 பேரை ஏன்டா உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னால் இந்த தருணத்தில் பேசிகிட்டு இருக்கிறது காரணமாக இருக்குது. இவர் தான் எங்கள் அப்பா, அவங்க தான் எங்கள் அம்மா. இவங்க என்னோடய வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்காங்க, எனக்காக என்னத்தை செஞ்சாங்க, அதை பற்றி தான் அது. ப்ளஸ்ஸு நான் இந்த எக்ஸாமில் இந்த ஒரு சின்ன வயசுலேயே பாஸ் பண்ணுறதுக்கு எது எனக்கு காரணமாக இருந்தது, அப்படி ஒரு அந்த ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். சரி, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நான் ஒரு கேள்வி கேட்குற ஆளாக கூட இருந்துப்பேன். ஏன்னா நான் கேள்வி கேட்கும்போது தான் அவங்களால பதில் சொல்ல முடியும். இவர் வந்து எங்கள் அப்பா. இப்போ வந்து நான் எப்படி படித்தேன், என்ன பண்ணேன், என்னை பற்றி எல்லாமே அவர் சொல்லுவார். இப்போ சொல்லுங்கப்பா. ஹலோ, சொல்லிட்டு மதிய வணக்கம். அரியலூர் மாவட்டம் செந்தரை வட்டம் மணப்பத்தூர் குறிப்பு சித்தோடையர் கிராமம். எனது பேர் பாலசுப்ரமணியன். எனது மனைவி பேர் பூங்கொடி. முதல் மகன் பேர் பா விஜய். 2வது மகன் பேர் பா வினோத். அப்புறம் ஒவ்வொரு நாளும் என் மனதை கஷ்டப்பட்டு தான் அவரை படிக்க வைத்தேன். நான் ஆரம்பத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தேன். குறுகிய காலத்தில் ஃபாரின் போகும் அப்படிங்கிறத பலர் ஆசையை எதிர்பார்த்து சொத்தை இழந்தேன், வீட்டை இழந்தேன். எல்லாத்தையும் இழந்தும் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்ற ஒரு மனநிறையோடு டெய்லியும் ஒரு கஷ்ட உணர்வை குடிப்பேன். பக்கத்து வீட்டு பிள்ளைகள் பைக்கில் போகும், என் பிள்ளைகளை அப்புறம் சைக்கிளில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சைக்கிளை வாங்கி கொடுத்து எனது ஊரிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம் ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் நீ படிக்கணும். நான் வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வச்சேன். தனியார் பள்ளியில் படிக்க வச்சேன். எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டு குழந்தைகள்லாம் தனியார் பள்ளியில் படிக்கும். அப்பா, அவங்க தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, அதிக மார்க்குன்னு வாங்குவாங்க, என்னை எப்படி படிக்க வைக்கிறேன்னு கேட்பாப்புல. நான் இன்னும் நம்ம சூழ்நிலைகள் என்ன, நம்ம இப்படி தான் படிக்கணும். அன்னைக்கு ஒரு நிதி நிலையில் இருந்தோம், இன்னைக்கு நிதி நிலை தவறிவிட்டது. அதனால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் படிக்கணும், நீ சைக்கிளில் தான் போகணும், பைக் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லி அனைத்து 2 மகனையும் சைக்கிளிலே செல்ல வச்சேன். அதே போல் 2 குழந்தைகளையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். படித்தாங்கள். அதே போல் எனக்கு நல்ல மதிப்பெண்ணை வாங்கி கொடுத்தாங்க. அரியலூர் பிஏ படித்தாப்புல. திரும்பி வந்து ஒருத்தநாடு, அதுவும் அரசு கல்லூரியில் படிக்க வைத்து, திரும்பி பாரதி அகாடமியில் சேர்ந்து படிக்க வைத்து, ரொம்ப மன கஷ்டத்தோடு படிக்க வேணும். சாப்பாடு செய்து கொடுக்க முடியாது. ட்ரெயின் போயிட்டு போகணும். போய் படிக்க வைத்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில் வந்து கொண்டு இன்னைக்கு ஆசிரியராக இருக்கிறார்கள். திரும்பியும் நீ 4 பேத்துக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன இரங்கலோடு பேசணும். ஒவ்வொரு முறையும் இப்படி தான் வாழணும், எப்படி வேணாலும் வாழணும்னு அர்த்தம் இல்லை, இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்ப சூழ்நிலைகள், பக்கத்து வீட்டில் எப்படி இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உதாரணத்தை சொல்லி என் பிள்ளைகளை படிக்க வைத்தேன். இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில் ஒரு ஆசிரியராக வந்திருக்கார்கள்.
வணக்கம். சரி, இப்போ எங்கள் அப்பாட்ட நான் ஒரு சில கேள்வி கேட்பேன், அதுக்கான பதில் அவர் சொல்லுவார். உங்கள் பையன், அதாவது நான் இந்த எக்ஸாம் எப்படி படித்தேன், நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்களே, நீங்கள் எதாச்சும் வேலை செய்ய கூப்பிட்ருக்கலாம், அப்போ அந்த பையன் எதாச்சும் சொல்லிருக்கலாம். ஆள் விட்டு செய்யுன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்ட போதிலும் நான் வரமாட்டேன், நீங்கள் தான் செய்ய வேண்டும், ஆள் விட்டு செய். நீ கூலியாளை விட்டு தான் செய்யணும், நான் வரமாட்டேன், எனக்கு தேவை படிப்பு படிப்பு. 6 மணி அதனால் நைட்டு இரவு பகலாக படித்தான், இரவு பகலாக படித்தான். நான் அதுக்காக நான் வள்ளியே போகணுன்னு கஷ்டப்பட மாட்டேன். சரி படி, மற்ற கவனங்கள் உன் கவனத்தை செலுத்தக்கூடாது. போனோம். இதே மாரி தான் நாங்கள் படிக்க வைத்தோம். உங்கள் பையன், அம்மா இருமா நான் அப்பாட்ட கேட்டிருக்கேன், அப்போ நீங்கள் பேசிக்கலாம். உங்கள் பையன் படிக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணுவாரா? அதாவது உண்மையை மட்டும் சொல்லுங்கள், இது பெருமைக்காக இல்லை, அது தப்பாக இருந்தாலும் அவர் என்னென்ன தப்பு பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணது ஃபோன் யூஸ் பண்ணிருக்கலாம், எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிருப்பாரு. எங்கள் வீட்டில் 10வது படிக்கும்போதே ஒரு வீட்டில் கலைஞர் டிவி வாங்கி கொடுத்தாரு. அந்த டிவியை கூட உடைத்து விட்டேன். ஏன் நமது பிள்ளைகள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு செயலுக்காக ஒரு கவர்மெண்ட் கொடுத்த டிவியே, இந்த டிவி ஓடக்கூடாது, இந்த டிவி ஓடினா நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டீங்கன்னா இந்த டிவியை உடைத்து விட்டு இன்று வரையும் டிவி வாங்கணும். இன்றைக்கு தான் வாங்கியிருக்கு. அது உங்கள் பையன் படித்தார்ல, படிச்சுட்டு அப்போ தான் அவர்கிட்ட டிவி கிடையாது, அவர் படிக்கிற காலத்தில் ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, டேப் ரெக்கார்டு கிடையாது, எந்த ஒரு வீட்டில் கரண்ட் எரியும் ஆளுதான். வீட்டில் குரங்கு நுழையும், பாம்பு நுழையும், ஒரு பக்கம் பாம்பு ஒரு பக்கம் குரங்கு. இவ்வளோ கஷ்டத்தோட மழை பெஞ்சா நைட்டு பகலாக குடத்தை வச்சுக்கிட்டு குண்டானை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிச்சி ஊற்றணும், அந்த ஒரு சூழலில் வாழ்ந்தேன். அதாவது உங்கள் பையன் படித்தார்ல, படிக்கும்போது செல்ஃபோன் யூஸ் பண்ணாரா? படிக்கும்போது எங்கள் பையனுக்கு இதுவரையும் நம்ம செல்ஃபோனோ எந்த ஒரு இதுவுமே வாங்கியும் கொடுக்கவில்லை இதுவரையிலும். இப்போ தான் அவர் வாங்கியிருக்கார். அவர் வாங்கியிருப்பார்ல படிக்கும்போது, அந்த படிக்கும்போது வாங்கி வச்சுருந்தார்ல, அப்போ தான் படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுவாரா இல்லை படிப்பாரா? அதை கரெக்டாக உண்மையை மட்டும் சொல்லுங்கள். செல்ஃபோன் வாங்கவும் இல்லை, அவர் படிப்பில் மட்டும்தான் சிந்தனை காட்டினார். செல்ஃபோன்லாம் இருந்துச்சு, செல்ஃபோன் தான் அவர் தான் வாங்கினாரே. வாங்கினாரு. ஒவ்வொரு நேரம் இடையில பாப்பாப்புல கொஞ்சம் லாக்ஸாக இருக்கும்னு செல்ஃபோன் வாங்கினா அந்த முக்கியமான நிகழ்ச்சி, அந்த படிப்பு சம்பந்தமான பட்டத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணார், மற்ற இதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணவில்லை. அதாவது ஒன்று சொல்லிக்கணும் இந்த இடத்த. ஆனால் எங்கள் அப்பா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் படிப்பு சம்பந்தமாக தான் பார்க்குற மாரி ஆக்டிங் போட்டுட்ருப்பேன். ஆனால் உண்மையாலுமே என்னென்னா அவர் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், ஆனால் மித்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ரீல்ஸ் பார்ப்பேன், யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பேன். அது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். எங்கள் அம்மா என்ன சொல்லணும்னா, எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்ருப்பேன், இன்னொன்று அது செல்லே நோண்டி இருக்குது, போதும் கொஞ்சம் படி. நான் சொல்லுவேன், ஏம்மா இம்மா நான் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் மைண்ட் இதாக இருக்குது, கொஞ்ச நேரம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா திருப்பி படிக்க வந்துடுவேன். அது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா இங்கே அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தோம். வீடு கட்டுற டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் UGTRP எக்ஸாம் வந்துருச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இதேமாரி எங்கள் வீட்டில் என்னை வேலை செய்ய வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா வேலை செய்ய வாடா, என்னத்தை நீ படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நாளைனா இன்னொரு ஆளை விட்டு கூட நீ செஞ்சுக்கலாம், என்னது கூலி தான். ஆனால் நான் அங்கே வந்துட்டேன்னா இந்த வேலையை எனக்கு பதில் நீயோ இல்லை இன்னொரு ஆளோ செய்ய முடியாது. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமேலுக்கு இப்போ தான் வருது. பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு முடிவே கொண்டு ஒரு UGTRP ஒரு எக்ஸாம் நேம் போட்டி தேர்வு வச்சு அது மூலயமா போஸ்டிங் போடணும்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது, அது வெற்றியோ தோல்வியோ நான் படித்து பார்த்துட்டு வந்துடுறேன், ஆனால் நீ வீடு கட்டாடி போ, எனக்கு தெரியாது, நீ அதை வீடு அங்கே ஆள் விட்டு கூட கட்டிக்கலாம், என்னால் வர முடியாது, நான் இந்த வேலையை தான் செய்வேன், நீ சோறு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ நீ தான் வேலை செய்ய வர முடியாதுல்ல, அப்போ சோறு திங்காத அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவுமே சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சோறு ஆக்காமல் போயிடு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சோறு ஆக்காமல் போகணும்னு சொன்னால் அவனை ஆக்காமல் இருக்க போகிறாங்களா? ஆனால் ஆக்கி தான் வச்சாங்க, அதான் சாப்பிட்டேன். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, உனக்கு ஒன்று தேவைன்னா அதில் நீ என்னன்னா முழு உறுதியோடு இருக்கணும், நீ ஜெயிக்கணும்னு நீ உறுதியோடு இருக்கணும். அந்த வேலையை நீங்களே சொல்லுங்கள், அந்த வீடு கட்டுற வேலையை நான் தான் செய்யணுமா? நான் இல்லைன்னா வேலை கூட செய்யலாம், ஆனால் அந்த படிப்பு யார் படிக்க முடியும்? நான் மட்டும் தான் படிக்க முடியும். அப்போ அதனால் நீங்களும் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எது தேவையோ அது மேலே மட்டும் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் பார்த்தாங்க, கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஊரில் பார்த்தீங்கன்னா அப்போ பேச மாட்டோமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு எங்கே என் ஹைட்டில் இருக்கும், தன் தரையிலேருந்து. அதில் எங்கள் அம்மா அப்பாவும் தான் 2 பேரும் ஏணி வச்சு தான் ஏறி தண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏன் அவனா பொண்ணு அவன் வயசுக்கு வந்திருக்கான், வீட்டிலே உட்காந்துருக்கான்,
அவங்களை கூப்பிட்டு தண்ணி விட வேண்டியதானே, அவன் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு எங்கள் அம்மா அப்பா இப்படி அவங்க இது சொன்னாங்கடா இவங்க இது சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க இதே சொல்லிட்டு போகிறாங்கம்மா எனக்கு தேவையில்லை நான் அப்படி சொல்லுவேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா உங்கள் அம்மா தான் கஷ்டப்படுறாங்களே நீ தண்ணி விட வேண்டியதானு சொல்லுவாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தண்ணி விட்டோம்னா திருப்பி அதேமாரி இன்னொரு நாள் தண்ணி விடணும்னு தோணும். ஆனால் அந்த நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா ஆனால் அங்கே படிக்காமல் தான் இருந்திருப்பேன். ஆனால் அந்த படிக்காமல் இருந்தாலும் ஆனால் எனக்கு இங்கே வரும்னு தோணாது. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் நான் திருப்பி படிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா என்னோடய மைண்ட் செட் நான் அப்படியே தான் வச்சுருந்தேன். அதனால தான் நான் இந்த வீட்டு வேலையை மேக்ஸிமம் செய்ய வந்ததே கிடையாது. ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறது இந்த வீட்டில் தான் உட்காந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சரி, இப்போ வந்து என்னை பற்றி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பேர் வந்து பூங்கொடி. அம்மா சொல்லுமா. இப்போ வீட்டு வேலைக்கு வான்னா நான் வர முடியாது, நீ கூலி ஆள் விட்டு செஞ்சுக்கம்பாப்ல. சரி உனக்கு சோறாக்கி போட மாட்டேன்னு சொல்லுவேன். நீ ஆக்கலைன்னா பிரச்சனை இல்லைம்பான். திரும்பி நான் ஆக்கி வச்சுட்டு வருவேன். நேரம் கட்டு நேரம் தான் சாப்பிட முடியும். காலை சாப்பாடு 8 மணிக்கு சாப்பிட்றத 11 12 மணியும் ஆகிடும். உரிமை சாப்பாடு 4 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிக்கணும்பான். இது செல்ஃபோனை நோண்ட போவான். என்னடா பொழுதுக்கு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கியாம்பேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாது. திரும்பி அவன் நோண்டுவான். 1 மணி நேரம் நோண்டிவிட்டு விட்டுடுவான். திரும்பி படிக்கணும். நைட்டு 11 மணிக்கும் படிப்பான், 12 மணி வரைக்கும் படிப்பான். விடியகாலம் 3 மணிக்கு எழுந்திரிப்பான். திருப்பி 5 மணி வரைக்கும் படிப்பான். 1 மணி நேரம் சத்த படுத்துருப்பான். திரும்பி எழுந்திரிச்சு படிப்பாப்புல. இப்படியே எங்கள் லைஃப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தான் படிச்சுதாப்புல. 4 பேர்த்தோட சீராக வரணும், போகணும், படிக்கணும்னு. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், என்ன உதயம் பொறுத்து உத்தரத்துக்கு கூட வராது அப்படிம்பாப்புல. அதுக்கு இது வெங்காயம் கூட சரி பயன்படும், இது ஒன்றுக்கும் பயன்படாதுன்னு திட்டுவாப்புல. நானும் ஒரு காலம் வருவான்னு சொல்லுவேன். சோள புண்ணாக்கு மாதிரி இது எங்கே படிக்க போகுதும்பாரு. இதையே சொல்லி தண்ணியை போட்டுட்டு வந்து இது இப்படி தான் சொல்லுவார். சின்ன பையனும் இப்படி தான் சொல்லுவார். சரக்கு அடித்தாருன்னா தண்ணி போட்டாருன்னா அது எங்கள் பிள்ளைங்க இதை இப்படி சொல்கிறாரு நம்ம அப்பான்னு சிந்திச்சு தான் படித்து பெரிய பையனும் கவர்மெண்ட் வேலைக்கு போனான். சின்ன பையனும் இப்போ போனாப்புலவாதே இருக்குது. அதனால் எங்கள் சூழ்நிலையை நினச்சி தான் எங்கள் பிள்ளைங்க வெறுத்து தான் படிச்சுது. ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டத்தை. இங்கேருந்து மாத்தூர் 6 கிலோமீட்டர் இப்போ சைக்கிள் மிரிச்சு தான் போகணும். போய் 5:30 ட்ரெயினுக்கு போகணும். அரியலூர் அகாடமிக்கு படிக்கணும். அரியலூர் காலேஜில் படித்தான். ஒரத்தநாட்டில் காலேஜ் படித்தாப்புல. கஷ்டப்பட்டு தான் படித்தது, வெறுத்து தான் படித்தது எங்கள் பிள்ளைங்க. ஏதோ இந்த நிலைமைக்கு கடவுள் தான் எங்களுக்கு துணையே. இந்த நிலைமைக்கு இருக்கோம்னா பிள்ளைங்க கஷ்டப்பட்டு நாங்களும் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சோம். பஸ்ஸாலும் போனாலும் கடவுள் தான் துணை, எங்களுக்கு பெருமாள் தான் துணை. இப்போ உங்கள் 2 பிள்ளைன்னு சொன்னீங்களே, ஒரு பிள்ளை நான் இருக்கேன், இன்னொரு பிள்ளை என்ன இருக்காரு? இன்னொரு பிள்ளை சொல்லுப்பா நீ. குழந்தைகள் நலம் சிறுவர் காப்பக இல்லம் தலைமைச் செயலகம் சென்னை. அது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ராணிப்பேட்டில் வேலை பார்த்தாப்புல. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னையில் வேலை பார்க்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபரில் அப்போ கொஞ்சம் தங்குறதில்ல. ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 தான் வேலைக்கு போனாங்க. அவங்களோட கதையே இன்னும் வேறு மாதிரி இருக்கும் அவங்க படித்து வந்தது. இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க. என்னோடய ஸ்டோரி என்னங்கிறது இதுக்கப்புறம் நான் பின்னால் சொல்லுவேன். சரி, ஓகே.